இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பிஜேபிக்கு ஒருத்தர் ஒரு ஆடு ஒன்று இருந்துச்சு. அது கதை எப்படிங்கிறீங்க, ஒரு நீதிமன்றத்தில் ஆடு திருடின ஒரு கேஸ் ஒன்று வந்துச்சான். வழக்கில் யார் ஆடு திருடினதுக்கு எதிராக இவர் கூண்டில் நிற்கிறான், ஆடு திருடினவன் கூண்டில் நிற்கிறான், எவனுக்கு சாட்சி சொல்ல வரல. சாட்சி சொல்ல வரலன்னா நீதிபதி வழக்கு தீர்ப்பு எழுதுறாரு, இந்த மாதிரி ஆடு திருடினதுக்கு சாட்சி எதுவும் இல்லாததால் இவரை மன்னித்து விடுதலை செய்கிறேன் அப்படின்னு அந்த கூண்டில் நின்னாரான் நம்ம ஆடு. ஐயா ரொம்ப நன்றி ஐயா, வாழ்நாளெலாம் மறக்க மாட்டேன். அப்போ நான் அந்த ஆட்டை வீட்டுக்கே எடுத்து போயிடவா அப்படின்னானா. எனக்கு திருடின ஆட்டை நான் வீட்டுக்கே எடுத்து போயிடவானா. அந்த ஆடு இப்போ போயிடுச்சு. இன்னொன்று வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒருத்தன் இந்த கணக்கு ஒரு 20 பேர் இன்ட்ரிக்கு எடுத்திருக்கான். 20 பேர் இன்ட்ரியில் ஒரே கேள்வி தான்யா, 8க்கும் 8 × 8 என்ன பதில், அரை மணி நேரம் உனக்கு டைம்ன்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். இவங்க குழம்பியிருக்காங்க, 8 × 8 அப்படின்னு அரை மணி நேரம் கழித்து ஆளுக்கு ஒரு பதில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். ஆனால் போனால் ஒருத்தனுக்கு முதல் தூக்கம் இல்லை. வீட்டில் போய் பிள்ளைகிட்ட கட்டுறேங்க, 8 × 8 64 தான்யா, இதுக்கு ஏன் குழப்பம். ஐயோ நான் 60ன்னு எழுதியிருக்கேன். ஆனால் காலைல போஸ்ட்மேனே இவருக்கு உன்னை வந்து வேலையில் சேர்த்துக்கிறோன்னு போஸ்ட் கார்டு வந்துச்சு. இவன் வேகமாக போகிறான். போயிட்டு வேலையில் சேர்ந்துக்கன்னு சொன்னோன்னு அவன் கேட்டான், நான் ரைட்டுங்க நான் வந்து 60 தானே எழுதினேன், என்னை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க. இல்லையா மற்ற எல்லோரும் வந்து 40க்கு மேலே சொல்லலை, நீ ஒருத்தன் தான் 60ன்னு சொன்னேன், அதனால் 2 வருஷம் உன்னை பழக்கப்படுத்திடலாம், அதனால தான் உன்னை தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி ஒருத்தனை இப்போ தேர்ந்தெடுத்திருக்காங்க. நேற்று தான் பனையூர்லேருந்து வந்தார். வந்த உடனே நேற்று ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. பனையூர்லேருந்து போயிட்டு வந்த ஒருத்தர் வெளியே பேட்டி கொடுக்குறாரு. 2 மாதங்கள் பொறுத்திருங்கள், எங்கள் போராட்டம், எங்கள் தலைவரின் போராட்டம் உங்களுக்கெல்லாம் தெளிவாக தெரியும். தலைவர் போராட்டத்தை அப்போ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னாரு. ஏன்னா 2 மாதம் வெயில், இந்த வெயிலுக்கு உள்ளேருந்து வர முடியாது. அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து மழை வந்துடும். அதுக்கப்புறம் மழைன்னு சொல்லி காரணம் சொல்லிடுவாங்க. ஆனால் எனக்கு முதலமைச்சர் மாத்திரம் வேணும் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இன்னான்கும் அப்படின்னா, அஞ்சாமைக்கு தான் இந்த கவர்னருக்கு இப்போ கொடுத்த ஊமை குத்துறாருல, கவர்னருக்கு கொடுக்குற அது உள்ளே விட்டு ஊமை குத்து தான், வெளியவும் சொல்ல முடியல. அதனால் என்ன பண்ணுறாரு, ஊட்டியில் 2 மாதம் வந்து இப்போ வேந்தர்கள் மாநாடுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஊட்டிக்கு நீங்கள் வந்து இந்த நேரத்தில் வெயில் காலத்தில் ஊட்டிக்கு போக வேண்டியது தானே, அது அரசு செலவில் போகிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் இருக்குது அவருக்கு ஊமுக்குத்து. அது வந்து இப்போ அவர் இதுக்கு வந்து அவர் நினச்சிக்கிட்டார், துணை ஜனாதிபதியை கூட இழுத்துக்கிட்டோம்னா நம்மளை டச் பண்ண மாட்டாங்கன்னு. அட மூதேவி, துணை ஜனாதிபதி போயிடுவார்ல, போயிடுவார். போன பிறகு இருக்குடி உனக்கு. ஜெயலலிதாவை நமக்கு பிடிக்காது, அது வேறு விஷயம், எல்லாம் பொருத்தம். இப்போ என்னை மனோரனை சொல்லும்போது 261 வழக்குகளை பெற்ற அஞ்சா நெஞ்சன்கிறாரு. நான் அடி வாங்கினது எனக்கு தானே தெரியும். நான் இப்போ திருச்செந்தூருக்கு போனேன் சார். உண்மையிலே திருப்பதி மாதிரி பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு எல்லோரும் கை தட்டணும். அதுக்கு இந்த எல்லோரும் போய் உட்காருறது. எனக்கு திருப்பதி மேலே லைட்டாக ஒரு போராமல் இருக்கும், அது நிறைய பேருக்கு இருக்குது. இந்த எல்லோரும் வரிசையாக போய் ஒரு இடத்துல உட்கார வைப்பாங்களே, இது மாதிரி ஒரு இடம் உட்கார வைப்பாங்க, ஸ்டெப்பாக இருக்கும், ஃபேன்லாம் போடும், சேர்லாம் போட்டிருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் உட்காரணும், மறுபடியும் வரிசையாக கழிட்டு போயிடுவாங்கள்ல. இப்போ அதே மாதிரி இப்போ இங்கே கட்டிட்டார், எங்கே நம்ம திருச்செந்தூரில் இல்லை மண்டபம் உட்கார மாதிரி, அதெல்லாம் அது மாதிரி ஸ்டெப்பாக போய் உட்காந்து அடுத்தடுத்து போகிறோமா, அங்கே மாதிரி டிலே பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரிலாம் ஒரு ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. ஜூலையில் கும்பாபிஷேகம் பண்ண போகிறதா செய்தி இருக்குது. அதுக்கு வந்து மெனக்கடணும். அந்த மெனக்கடலுக்கு சொந்தக்கார் யாருன்னா எங்கள் சேர்பவன், சும்மா சொல்லக்கூடாது. அப்போது திடீர்னு ஒரு நாள் நான் போன மார்ச் 22 நினச்சிட்டு ஒரு நாள் கேட்டேன், அண்ணே நாளைக்கு தானே. இல்லை அடுத்த மாதம்னார். அடுத்த மாதமா? அண்ணன் பிறந்த நாள் மார்ச் 1 இல்லைண்ணே, ஜூன் வரைக்கும் போகுனார். ஜூன் வரைக்கும் போகும். இப்போ ஜூன் வரைக்கும் அங்கங்கே கூட்டத்தை கூட்டுறது இருக்குல்ல,
அது அதான் அந்த மிலிட்டன்ட்டும்பாங்க. மிலிட்டன்ட் அதாவது 4.5 வருஷம் ஆச்சு, இன்னும் 6 மாதம் ஆகுது, அடுத்த எலெக்ஷனை பார்க்க போகிறோம். இன்னமும் அதே ஸ்ட்ரென்த்து, அதே வேகம், அதே ஓட்டம். 4.5 வருஷமாக நீங்கள் நான் போன 10 வருஷம் நம்ம ஆட்சியை பார்த்தா இருந்தோம். பார்த்தீங்கன்னா கடைசியில் தோன்றுவாங்க, கடைசி நேரம் அப்படி தோண்டு அட போங்க அப்படின்வாங்க. இப்போ அதே உத்வேகத்தில் அதே டீமு, அதே முகம், அதே மாதிரி வேகம். அதை பார்க்கும்போது இன்னும் 10 வருஷம் தாண்டும். அது அப்படியே அது இதுதான் பெரிய பலம். நான் உட்கார்ந்தோன்னே தட்சிணாமூர்த்தின்னு ஒரு 87 வயது ஒரு கழகத்தோழரை பார்த்தேன். அவர் அண்ணா காலத்துலேருந்து இருக்கார், கழகத்தில் இருக்கார். இப்போ வந்திருக்காரு, இங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த இருக்காரு, அவர் தான். சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு பாருங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நாங்கள் போயிட்டோம் உள்ளே, நானும் பிரியன்லாம் உட்காந்தோம். கதவு திறந்துருக்கு, வேகமாக போய் கதவு சாத்த ஓடுறாரு. இதாங்க ஏன் இந்த கழகம் இன்னும் நிற்கிது, இன்னும் பேசப்படுது, இவ்வளோ எதிர்கொள்ளுது அப்படிங்கிறதுக்கு இந்த உன்னதம் தான். அப்படியே இப்போ 4வது தலைமுறை வந்துடுச்சு இந்த யாழினி. இப்போ அவங்களுக்கு பாட்டையா முறை தான் வேணும். அவங்களும் இந்த ரிலே கோலை எடுத்துகிட்டு ஓடுறதுக்கு தயாராகிட்டாங்க. அப்போது இந்த கழகம் இது ஏன் இன்னைக்கு வரைக்கும் நெஞ்சுரத்தோடு இருக்காங்க, நெஞ்சுரத்தோடு இந்த ஆட்சி இருக்குது அப்படின்னா, இந்த 87 வயது பெரியவர். உங்களுக்கு என்னமா வயசு கேட்கலாமா? சரி, கொஞ்சம் வயசு. இந்த 4 தலைமுறை, 4வது தலைமுறை அவங்க. அப்போது இதை கட்டி பெரிய இந்த இரும்பு கயிறுலாம் போட்டு கட்டல, ஒத்த நூல். நான் சொல்கிறது இந்த நூல், வேறு நூல் இல்லை. அந்த நூலில் கட்டி வச்சிருக்கிற அந்த பெரிய அந்த பலம்தான் கழக ஆட்சியினுடைய முதுகெலும்பாக நான் பார்க்குறேன். அது முக்கிய காரணம் எங்கள் ஐபி அண்ணன், நீங்கள் எங்கள் சேகர்பாபு அண்ணன், எல்லாருமே இந்த உதிரத்தை சிந்தி ஒரு கழகத்தை வளர்க்குறதுங்கிறது இதுதான் நான் பார்க்குறேன். கலைஞர் உழைப்பில் அவரை மிஞ்சின ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லுவோம். ஏன்னா கலைஞர்கிட்ட நிறைய நம்ம பாராட்டு வாங்கியிருக்கோம். அந்த கலைஞரே நம்ம முதலமைச்சரை பற்றி சொல்லியிருப்பார், ஸ்டாலின்னா உழைப்பு உழைப்பு உழைப்பு. அதோடு இல்லாமல் உழைப்பென்றால் ஸ்டாலின், ஸ்டாலின் என்றால் உழைப்பு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாங்க. அந்த உழைப்பை பற்றி தான் இப்போ பேசுகிறோம். அந்த உழைப்புக்கு தான் நம்ம அந்த அதாவது ஒருத்தரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். எங்கள் பிரியண்ணன் கவர்னரு, இந்த சட்டம், உச்ச நீதிமன்றம் அப்படி கிழிச்சு போட்டார். அப்படியே ஐயன் திருவள்ளுவர் ஒரு குறளில் சொல்லியிருப்பார், அஞ்சாமை ஈகை அறிவுடைமை இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு, வேந்தற்கு இயல்பு அப்படி. இந்த குறள் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, நம்ம முதலமைச்சருக்கு பக்காவாக பொருந்தும். அஞ்சாமை ஈகை அறிவுடைமை இந்நான்கும். அஞ்சாமை ஈகை அறிவு உடைமை, ஊக்கம், அறிவூக்கம் சொல்வார். அறிவுடைமை சொல்ல அறிவூக்கம். அஞ்சாமைக்கு இப்போ தான் இந்தியாவே பேசிகிட்டு இருக்கு நம்ம ஆளை பற்றி. இந்தியாவே ஒரு முதலமைச்சர்னா அது போயா தமிழ்நாட்டில் போய் பாரியா, அவர் தான் முதலமைச்சர், அவர் தான் தைரியசாலி அப்படிங்கிற பேரை நீங்கள் வடக்க போய் எங்கே பஞ்சாப்லேயோ எங்கே போய் கேட்டாலும் அண்ணன் பேரை சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி இந்தியாவே பரபரப்பாக. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்துவில் பேட்டி, முந்தா நாள் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பேட்டி. முன்னாடிலாம் இப்படி பேட்டி வராது, நமக்குள்ளேயே குட்டாச்செடிக்குள்ளே குதிரை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா வடக்கிருந்து வர்ற பேப்பர்களும் இன்றைக்கி பேட்டி எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கி முதல்வருடைய அந்த அவருடைய செயல் பறந்து போயிருக்குங்கிறதுக்கு அவருடைய இந்த அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் அப்படின்னா, அஞ்சாமைக்கு தான்
இந்த கவர்னருக்கு இப்போ கொடுத்த ஊமை குத்துறாருல, கவர்னருக்கு கொடுக்குற அது உள்ளே விட்டு ஊமை குத்து தான், வெளியவும் சொல்ல முடியல. அதனால் என்ன பண்ணுறாரு, ஊட்டியில் 2 மாதம் வந்து இப்போ வேந்தர்கள் மாநாடுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஊட்டிக்கு நீங்கள் வந்து இந்த நேரத்தில் வெயில் காலத்தில் ஊட்டிக்கு போக வேண்டியது தானே, அது அரசு செலவில் போகிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் இருக்குது அவருக்கு ஊமக்குத்து. அது வந்து இப்போ அவர் இதுக்கு வந்து அவர் நினச்சிக்கிட்டாரு, துணை ஜனாதிபதியை கூட இழுத்துக்கிட்டோம்னா நம்மளை டச் பண்ண மாட்டாங்கன்னு. அட மூதேவி, துணை ஜனாதிபதி போயிடுவார்ல, போயிடுவார். போன பிறகு இருக்குடி உனக்கு, போன பிறகு. ஆனால் நம்மால் வந்து ரொம்ப சாஃப்டாக போவாங்க. நாம் என்ன சொல்கிறோம், இந்த கலந்துக்கிட்ட துணைவேந்தர்கள்லாம் பீஸ் பிடிக்கணும். அப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன், ஜெயலலிதாவை நமக்கு பிடிக்காது, அது வேறு விஷயம், எல்லாம் பொருத்தம். இப்போ என்னை மனோரனை சொல்லும்போது 261 வழக்குகளை பெற்ற அஞ்சா நெஞ்சன்கிறாரு. நான் அடி வாங்கினது எனக்கு தானே தெரியும். அந்த அம்மா இந்நேரம் என்ன பண்ணியிருக்கோம், அந்த அம்மாவோட நம்ம அண்ணனை ஒத்து வைக்க முடியாது, ஒரு சின்ன நப்பாசு தான். நம்ம இவங்களுக்கு ஏன் கருணை காட்டணுமே, இந்நேரம் அந்த துணைவேந்தர் எல்லாரையும் மாற்றிடும். நம்மால் செய்ய மாட்டார், கொஞ்சம் விட்டு பிடிப்போம். இல்லைன்னா கொடநாடு விஷயம் இன்றைக்கி வரைக்கும் மந்தமாக இருக்குமா? அதாவது இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பிஜேபிக்கு ஒரு ஆடு ஒன்று இருந்துச்சு. அது கதை எப்படிங்கிறீங்க, ஒரு நீதிமன்றத்தில் ஆடு திருடின ஒரு கேஸ் ஒன்று வந்துச்சான். வழக்கில் யார் ஆடு திருடினதுக்கு எதிராக இவர் கூண்டில் நிற்கிறான், ஆடு திருடினவன் கூண்டில் நிற்கிறான், எவனுக்கு சாட்சி சொல்ல வரல. சாட்சி சொல்ல வரலன்னா நீதிபதி வழக்கு தீர்ப்பு எழுதுறாரு, இந்த மாதிரி ஆடு திருடினதுக்கு சாட்சி எதுவும் இல்லாததால் இவரை மன்னித்து விடுதலை செய்கிறேன் அப்படின்னு அந்த கூண்டில் நின்னாரான் நம்ம ஆடு. ஐயா ரொம்ப நன்றி ஐயா, வாழ்நாளெலாம் மறக்க மாட்டேன். அப்போ நான் அந்த ஆட்டை வீட்டுக்கே எடுத்து போயிடவா அப்படின்னானா. எனக்கு திருடின ஆட்டை நான் வீட்டுக்கே எடுத்து போயிடவானா. அந்த ஆடு இப்போ போயிடுச்சு. இப்போ இன்னொன்று வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒருத்தன் இந்த கணக்கு ஒரு 20 பேர் இன்ட்ரிவியூ எடுத்திருக்கான். 20 பேர் இன்ட்ரியில் ஒரே கேள்வி தான் ஐயா, 8க்கும் 8 என்ன பதில், அரை மணி நேரம் உனக்கு டைம்ன்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். இவங்க குழம்பியிருக்காங்க, 8 அப்படின்னு அரை மணி நேரம் கழித்து ஆளுக்கு ஒரு பதில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். ஆனால் போனால் ஒருத்தனுக்கு முதல் தூக்கம் இல்லை. வீட்டில் போய் பிள்ளைகிட்ட கட்டுறேன், 8 × 8 64 தான் ஐயா, இதுக்கு ஏன் குழப்பம். ஐயோ நான் 60ன்னு எழுதியிருக்கேன். ஆனால் காலைல போஸ்ட்மேனே இவருக்கு உன்னை வந்து வேலையில் சேர்த்துக்கிறோன்னு போஸ்ட் கார்டு வந்துச்சு. இவன் வேகமாக போகிறான், போயிட்டு வேலையில் சேர்ந்துக்கன்னு சொன்னோன்னு அவன் கேட்டான், ரைட்டுங்க நான் வந்து 60 தானே எழுதினேன், என்னை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? இல்லையா, மற்ற எல்லோரும் வந்து 40க்கு மேலே சொல்லலை, நீ ஒருத்தன் தான் 60ன்னு சொன்னேன், அதனால் 2 வருஷம் உன்னை பழக்கப்படுத்திடலாம், அதனால தான் உன்னை தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி ஒருத்தனை இப்போ தேர்ந்தெடுத்திருக்காங்க. என்ன இப்போ அஞ்சாமைக்கு அத்தனை விஷயங்களை நீங்கள் வந்து முதல்வர் வந்து இன்றைக்கி ஒரு கலைஞர் எப்படி அனைத்து முதல்வர்களுக்கும் கொடி ஏற்றுற உரிமையை வாங்கி கொடுத்தாரோ அது மாதிரி 100 மடங்கு அவர் வந்து இன்றைக்கி தமிழகத்துக்கு ஒரு பெரிய பெருமையை உச்சநீதிமன்றம் மூலமாக கவர்னரை சல்லி ஆக்கிட்டார். அதாவது வேறு வழி இல்லை அவர். அதாவது நீங்கள் இந்த தைரியம் இருக்குல்ல, இந்த தைரியம் எங்கே வரும் அப்படின்னா கலைஞர்கிட்ட வரும், சும்மா வரல. ஒருத்தர் நேற்று தான் பனையூர்லேருந்து வந்தார். வந்த உடனே நேற்று ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, பனையூர்லேருந்து போயிட்டு வந்த ஒருத்தர் வெளியே பேட்டி கொடுக்குறாரு. 2 மாதங்கள் பொறுத்திருங்கள், எங்கள் போராட்டம், எங்கள் தலைவரின் போராட்டம் உங்களுக்கெல்லாம் தெளிவாக தெரியும். தலைவர் போராட்டத்தை அப்போ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னாரு. ஏன்னா 2 மாதம் வெயில், இந்த வெயிலுக்கு உள்ளேருந்து வர முடியாது. அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து மழை வந்துடும், அதுக்கப்புறம் மழைன்னு சொல்லி காரணம் சொல்லிடுவாங்க. ஆனால் எனக்கு முதலமைச்சர் மாத்திரம் வேணும் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார்.
ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யாருமே தூங்க கிடையாதுங்க. இப்போ அமைச்சராக இருக்கிறவங்க சரி, அவருக்கு கீழே இருக்கிற பகுதி வட்டம் யாருமே தூங்கவே கிடையாது. எங்கள் ஆள்கிட்ட கேட்பேன் நான், அண்ணன் சேகர்பவன்கிட்ட, அண்ணே எத்தனை மணிக்கு நான் தூங்கினேன்னு கேட்பேன். எனக்கு தெரிலண்ணே. எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன் தெரியாது. ஏதோ போகிற நேரம் தூங்குவேன், போகிற நேரம் எந்திரிப்பேன், போகிற நேரம் பார்த்துட்ருப்பேன். இந்த உழைப்பை 4.5 வருஷமாக இன்னும் போய்கிட்டே இருக்கு. அப்போ இந்த உழைப்புக்கு முன்னாடி அப்போ இவருக்கு தலைவர் எப்படி இருப்பார்? அதான் அஞ்சாமை. ஈகை, ஈகைக்கு அப்படி வண்டி வண்டியாக இருக்குது, லாரி லாரியாக நம்ம சொல்லலாம். அவருடைய ஈகை குணத்துக்கு பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டத்துக்கு நீங்கள் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களும் திரும்பி பார்க்குது காலை உணவு திட்டத்தை. அதைத்தான் சொல்லி இப்போ நிறைய பேர் இப்போ அந்த அந்த விஷயத்தை சொல்லியே நிறைய பேர் ஓட்டு எடுக்க ஆரம்பித்தா மாற்று கட்சிக்காரங்க. எங்கே நான் சொல்கிறது வட மாநிலங்களில். அதே மாதிரி இப்போ ஒரு புது திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்பப்பையில் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு இப்போ ஊசி போடுறதா ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க சார். உண்மையிலேயே பெண்கள் எல்லாருக்கும் சார் இன்னும் ஒரு 30 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு பிறகு பெண்களுக்கு கேன்சருங்கிற ஒரு விஷயமே வராமல் இருக்கிற ஒரு பெரிய ஒரு அற்புதமான சாதனைங்க. அது சாதாரண விஷயமே இல்லை. நீங்கள் எல்லார் குடும்பத்துலேயும் கர்ப்பப்பை கேன்சரில் ஒருத்தங்க நம்ம பலி கொடுத்துருக்கோம். கர்ப்பப்பை கேன்சரில் பெண்களுக்கு அதில் அது அவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கும். அது இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த திட்டத்தின் மூலமாக அந்த ஈகைக்கு இணையே கிடையாது. அதைத்தான் வள்ளுவன் சொல்கிறான். அஞ்சாமை ஈகையை சொல்லும்போது இதைத்தான் சொல்கிறான். அதே மாதிரி 1000 ரூபா பெண்களுக்கான விஷயம். இந்த 1000 ரூபா பெண்களுக்கான விஷயத்தை கர்நாடகாவிலேருந்து வடக்க இருக்கிற அத்தனை மாநிலங்களும் அதை பெருசாக எடுத்து தான் இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி போன எலெக்ஷனில் டெல்லியில் அதை சொல்லி தான் ஓட்டு வாங்கியிருக்கான். அது எப்படி 15,000 ரூபா போடுற மாதிரி அதையும் 15 லட்ச ரூபா போடுறேன்னா 15,000 ரூபாயா 15 லட்சம். அதே மாதிரி இதையும் அல்வா கொடுக்க போகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்காக ஓட்டு எடுத்து வந்துட்டான். ஆக அண்ணன் முதலமைச்சர் சொன்ன அவர் நிறைவேற்றின ஒரு திட்டத்தை நான் நிறைவேற்றுவோன்னு சொல்லியே ஒரு மாநிலத்தில் ஜெயிச்சிருக்கான்னா எவ்வளோ பெரிய திட்டம். இதுதான் ஈகை. ஊக்கம். அதாவது நீங்கள் இந்த நல்லா பார்த்தீங்கன்னா அவர் வரும்போதே அவர் நடக்கவே முடியாமல் இருக்கார். அவருக்கு ஒரு கட்டம் வேறு சரியில்லை. காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போயிட்டுருக்கார். இன்றைக்கி அவர் அளவுக்கு உழைக்கிறதுக்கு நம்ம அவருக்கு கூட பணியாற்றுகிற அமைச்சர்கள் கூட அவர் அளவுக்கு பணியாற்றுற அளவுக்கு இல்லை. அதை விட முக்கியம் இந்த ஊக்கம் கொடுக்கறதில்ல. அவர் எவ்வளோ பெரிய கில்லாடிக்கிறதுக்கு அன்றைக்கி இந்த கவர்னர் விஷயத்தில் ஒரு தலையங்க எழுதியிருந்தோம். அப்போ எனக்கு தொலைபேசியில் வந்தாங்க அண்ணன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பாராட்டிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், அண்ணா எனக்கு ரொம்ப பிடிச்சது சொல்லுங்கண்ணே என்னார், இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் போட்டு ஜெயிச்சு அவர் முன்னாடி வெற்றியை கொண்டு சமர்ப்பித்தவர் நம்ம அட்வொகேட் வில்சனை நீங்கள் பார்த்துருப்பீங்க, புகைப்படம் டிவியிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. துணை பொதுச்செயலாளர் அதாவது கழக பொதுச் செயலாளர் துரைமுருகனும் இந்த பக்கம் கழகத்தோட தலைவர் முதலமைச்சர் ஒரு பொன்னாடைய 2 பேர் சேர்ந்து அந்த வில்சனுக்கு அந்த சீனியர் அட்வொகேட் வில்சனுக்கு 2 பேர் சேர்ந்து பொன்னாடை போடுவாங்க. அதை நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுண்ணே. அதாவது சாதாரண வெற்றி இல்லை, இந்தியாவே போற்றுற ஒரு வெற்றி, இந்தியாவே திரும்பி பார்க்குற ஒரு வெற்றியை நம்மால் ஒருத்தர் வாங்கிட்டு வந்திருக்காரு. அவரை கௌரவிக்கிற விஷயம். பக்கத்தில் அவர் நம்ம டெபுட்டி நிற்கிறார், யார் உதயநிதி தப்பி நிற்கிறாங்க உள்ள கூட. இந்த 3 பேர் சேர்ந்து ஒருத்தரை கௌரவிக்கிறாங்க. இந்த கௌரவம் அதான் ஊக்கம். அதாவது அவரும் தானும் ஊக்கமாக இருந்து தனக்காக பணியாற்றுகிறவன் ஜெயிச்சு வந்தான்னா, அவனுக்கு தனக்கு நல்ல விஷயம் செஞ்சானா அவனை ஊக்கப்படுத்துகிற விஷயத்தில் முதன்மையாக நிற்கிறவர் நம்ம. எனக்கு அதை சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுண்ணே அந்த விஷயம். அதாவது அந்த தன்மையோட வீரியத்தை நீங்கள் ஒரு புகைப்படத்தில் எல்லாம் சொல்லிட்டீங்க.
அது வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு முக்கியங்கிற விஷயத்தையும் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டீங்க, அதுக்கு ஒரு பாராட்டு அப்படின்னு அவர்கிட்டே பாராட்டினேன். ஆக புகழ்ச்சிக்கு அப்பாற்பட்டவர் தான் நம்ம முதல்வர். புகழ்ச்சிங்கிறது நம்ம வந்து ஏதோ வாய்க்கு வந்து அவரை வந்து 4 வார்த்தை புகழ்ந்துட்டு போகிறதல்ல இது. ஆனால் செயலில் இன்னைக்கு வரைக்கும் 4.5 வருஷத்துக்கு முன்னாடி மைக் பிடிச்சி முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் ஆகிய நான் என்னைக்கு சொன்னாரோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய வேலையை, அக்கறையை, மக்கள் மேலே வச்சிருக்கிற அக்கறையை இன்னைக்கு வரைக்கும் குறைக்கலைங்க. இன்னைக்கு வரைக்கும் குறைக்கல. பாராட்டுறதுலையும் யாருக்கும் வஞ்சகம் இல்லாமல் பாராட்டுறது. அதனால தான் நீங்கள் வந்து நான் திருச்செந்தூர் ஏன் மிகையாக சொல்கிறேன்னா, எத்தனை 3000 எத்தனை அண்ணா கும்பாபிஷேகம் எத்தனை பண்ணிருக்கு இது வரைக்கும்? இல்லை மொத்தம் கும்பாபிஷேகம் ஆத்தாடி 2885 கும்பாபிஷேகம். தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியில் இத்தனை கும்பாபிஷேகம் எவனுமே பண்ணிருக்க மாட்டான். திராவிட மாடல் விரட்டி அதாவது மக்களுடைய நம்பிக்கையை ஒரு பக்கம் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இன்னும் மெருகூட்டுற அளவுக்கு ஒரு இந்த வேகம் இருக்கு பாருங்க. இது ஒவ்வொரு துறையிலையும் இந்த வேகத்தை வேகப்படுத்துகிற வேலை இருக்குல்ல. அவர் வந்து கையில் வந்து இந்த யானைக்கு பாகம் ஒரு குச்சி வச்சிருப்பார், அது மாதிரி. ஆக ஒரு மனிதன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் இந்த பிரிச்சுலாம் பார்க்கறதில்ல. இவன் நமக்கு ஓட்டு போடல, இவனுக்கு வேணாயா, இவனுக்கு கொடுக்காத, அப்படிலாம் இல்லை. எல்லாரும் தன் மக்கள், எல்லாருமே தன்னுடைய அதாவது தான் ஆளுகிற மாநிலத்தில் எல்லாருமே அங்கமாக இருக்கிறனால அவங்க எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற ஒரு விஷயத்தையும், அதே நேரத்தில் ஒன்றிய அரசு அந்த பகைமை வந்து பெரிய பகைமை எல்லாரும் எதிர்பார்த்தான். இன்னைக்கு என்ன அவங்களுக்கு மண்ணள்ளி விழுந்துச்சுன்னா, எதிராக நிற்கிற அணியில் இப்போ மகாராஷ்டிராவும் சேர்ந்துருச்சு. பிஜேபி ஆளுகிற மகாராஷ்டிராவிலேயே இன்னைக்கு வந்து மும்மொழியை நாங்கள் எதுக்குறோன்ட்டான். இப்போ இங்கே இந்த கட்சியில் வந்து ஆள் கூடிக்கிட்டே இருக்கு. இப்போ அவன் போகிறான், அதை பார்த்துட்டு 4 பேர் இன்னும் வருவான். பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து எதிரணியில் இருக்கிறவன், அதாவது மத்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக நிற்கிற அணியில் ஆட்கள் பலம் இப்போ கூடிக்கிட்டே இருக்கு. இது கூட நிச்சயமாக இந்தியா திரும்பி பார்க்குற ஒரு வல்லமை மிக்க ஒரு முதலமைச்சராக நீங்கள் வந்து ஸ்டாலின் இருப்பாருங்கிற சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.